கனமழையால் நீர்நிலைகளில் கரைகள் உடைந்து சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் விக்கிரவாண்டி கும்பகோணம் பிரதான சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். விவரங்கள். பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் மழை நின்று 24 மணி நேரமாகியும் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கும்பகோணம் பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருந்து வருகிறது. சாத்தனூர் அணையிலிருந்து சுமார் 1,68,000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் அருகே உள்ள பம்பை ஆற்றின் வழியாக அந்த வெள்ளப்பெருக்கானது தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் விக்கிரவாண்டி கும்பகோணம் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விக்கிரவாண்டி நுழைவு வாயில் பகுதியிலேயே பேரிகார்டுகளை அமைத்து இந்த பகுதியில் கனரக வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்ட எந்தவிதமான வாகனங்களும் செல்ல போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து தடை விதித்து இந்த பகுதியில் போக்குவரத்தை துண்டித்துள்ளனர். தற்போது நாம் காணக்கூடிய இந்த காட்சியானது அந்த ஏரிகளில் இருந்து வெளியேறும் உபரி நீரானது தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் அருகே உள்ள கிராம மக்கள் மற்றும் விக்கிரவாண்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் இதனை குளம் போல எண்ணி தங்கள் குடும்பமாக இதில் குளிக்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. ஆபத்தை உணராமல் இது போன்ற செயலில் பொதுமக்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் குடும்பமாக பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் இதில் ஆனந்த குளியல் போடும் காட்சியும் நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து தடையானது விதிக்கப்பட்ட போதிலும் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் இந்த சாலையில் தொடர்ந்து இந்த வெள்ள நீரை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுவரை இல்லாத வகையில் பெரும் வெள்ளப்பெருக்கை சந்தித்துள்ள இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பகுதியானது சாலை கும்பகோணம் விக்கிரவாண்டியை இணைக்கக்கூடிய இந்த பிரதான சாலையானது முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் பொதுமக்கள் சிலர் உள்ளனர். அவர்களிடம் இந்த பகுதியில் என்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்தும் இந்த சாலையில் என்ன தண்ணீர் செல்கிறது என்பது குறித்தும் கேட்போம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? தண்ணி எங்கிருந்து வருது சார்? இது அகரம் ஐங்கல்பட்டு ஏரி எல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு கப்பியாம்பலூர் ஏரி ஒரு பக்கமாக பேர்த்து எடுத்துகிட்டு கப்பியாம்பலூர் கிராமத்தையும் மண்டபத்தையும் பனையபுரமும் எல்லாமையும் பூந்து நொறுக்கி விளையாடு கொண்டிருக்குது இந்த வெள்ளம். எங்களுக்கு எந்த ஒரு வசதி இல்லாமல், எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லாமல், பால் வசதி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் தவிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நாங்கள் எப்பவுமே பார்த்ததே இல்லை. எங்களுக்கு இப்போ 48 வயசு முதலே இந்த மாதிரி மழையை நாங்கள் எப்போதும் நாங்கள் கண்டதே இல்லை சார். இது புதுசு. இது எங்களுக்கு இப்ப எவ்வளவு நேரமா இந்த தண்ணி இந்த இடத்துல போயிட்டு இருக்கு? எவ்வளவு நேரமா இந்த இடத்துல போக்குவரத்து நிறுத்தியிருக்காங்க சார்? இது ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தது நமக்கு தெரியாது. காலையில 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆனது. இன்னும் இது வரலையும் போயிட்டு தான் இருக்குது. தண்ணி எதுவுமே அடங்காம போயிட்டே இருக்குது. எதுக்கும் இது கிடையாது. இதுக்கு மறுப்பான ஒரு இது எதுவுமே கிடையாது. போக்குவரத்துக்கு எல்லாமே பாதிப்பு. பனையபுரம் போக முடியாது. எங்களுக்கு டவுன் விக்கிரவாண்டி பனையபுரம் டவுனு. எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமான நிலை. கோலினூருக்கு அண்ணாண்டையும் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. அவ்வளோ ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தாக்கா எங்கள் நிலைமை எப்படி இருக்குன்றது தெரியாது சார். அக்கா, இந்த இடத்துல என்ன மாதிரியான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? இந்த ஆண்டா கும்பகோணம் சில பேருந்துகள் நிறைய போகும். இப்ப பேருந்துகள் எதுவுமே இல்லாம இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான பாதிப்பு இந்த பகுதி சந்திச்சிருக்கு? இந்த மாதிரி கும்பகோணம், சென்னை இது மாதிரி போகிற பேருந்துங்களாம் போகிறதுக்கு தடையாயிடுது. எல்லாரும் போக்குவரத்துக்கு இல்லாமல் இருக்காங்க. பஸ்ஸு போகலை, அந்தந்த ஊருக்கு போக முடியல. தண்ணி கப்பியாம்பலூர் ஏரியிலேருந்து வருது. இதுக்கு முன்னே 25 வருஷத்துக்கு முன்னே இந்த மழையை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மழை வந்ததுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மழை வரும்போது இப்போதான் வந்துருக்குது. 25 வருஷம் கழிச்சு இப்போதான் மழை வந்திருக்குது. இந்த மழையால் எல்லாருமே பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. பயிர் வச்சுங்க, நிலம் வச்சுங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. எல்லாருமே நஷ்டடிக்கிறோம். 3 நாள் வரைக்கும் எங்கள் ஊரில் கரண்ட் கிடையாது. எங்கள் ஊர் பனையபுரம், கப்பியாமூர், பாக்கூர். இது இப்ப நீங்க கம்பியாபுலின்றீங்க, உங்க பகுதியில ரோடு எப்படி இருக்கு? இப்ப இந்த சாலை என்ன ஆயிருக்கு? போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரி இருக்குங்க? போக்குவரத்துக்குலாம் எந்த இதுவும் இல்லை சார். இந்த பக்கம்லாம் கோலினூருக்கும் இதுக்கும் எந்த வசதி வாய்ப்பு எதுவுமே கிடையாது சார். எல்லாருமே அந்த மைக்கில் போகிறவங்க தான்.
அதாவது பொதுமக்கள் சொல்வதை நம்மால் காண முடிகிறது. அதாவது இந்த பகுதி, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது அதாவது ஏரியோ குளமோ கிடையாது. இந்த பகுதி எல்லாமே குடியிருப்புகளை சூழ்ந்த பகுதி. இந்த பகுதி முழுவதும் குடியிருப்புகளை சூழ்ந்து தற்போது நீரானது அதிக அளவில் வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே ஒரு கடல் போலயே நம்மளுக்கு காட்சியளிக்கிறது. இந்த முனைக்கு திரும்பினாலும் வெள்ள நீரை மட்டுமே காணக்கூடிய காட்சியாகவே இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக வந்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு விக்கிரவாண்டி பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கை ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்த வண்ணமாகவே உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.